Daily. Taste the Daily. கனகராஜ் சார் என்னன்னா திமுக கூட்டணியில இவ்வளவு கட்சிகள் இருந்தாலும் ஒரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கும், ஒரு ஆசைகள் எண்ணங்கள் இருக்கத்தான் செய்யும். அவங்க கட்சியை பிரதானப்படுத்தணும் அப்படிங்கிறது எல்லாருடைய எண்ணமாகவும் இருக்கும். அதுக்கு தான் அவங்க தனியாக கட்சியும் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் அவங்க விசிகாவினரே வருங்கால முதல்வரே அப்படின்னு பேனர் வைக்க உரிமை இல்லையா? அதுதாங்க, அதுக்கு முதல்ல சொல்கிறேன். பாரத சமுதாயம் மகாகவி பாரதியார் பாடல்கள் தான் எனக்கு நினைவுக்கு வருது. எல்லாரும் ஒரு குலம், எல்லாரும் ஒரு இனம், எல்லாரும் இந்திய மக்கள், எல்லாரும் ஒரு நிறை, எல்லாரும் ஒரு விலை, எல்லாரும் இந்நாட்டு மன்னர், நாம் எல்லாரும் இந்நாட்டு மன்னர், ஆம் எல்லாரும் இந்நாட்டு மன்னர். நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இதனுடைய மகாகவி பாரதியாரினுடைய பாரத சமுதாயத்தினுடைய பாட்டிலுடைய வெளிப்பாடு என்னென்னா, எல்லாரும் சமம். இன்றைக்கி நீங்கள் முதல்வராக நாளைக்கு வரலாம், இங்கே இருக்கிறவர் கூட வரலாம், ஆமாம் சகோதரி நாச்சியால் சுகந்தியால் கூட வரலாம், வேற யார் கூட வரலாம். இல்லை உண்மையிலுமே சார் இதை நான் சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. எனக்கு உண்மையிலுமே ஒரு சினிமா டயலாக் தான் வருது சார். நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுறாங்கிற அந்த டயலாக் தான் எனக்கு ஞாபகத்துக்கு. பேச்செல்லாம் நல்லா பேசுறீங்க, ஆனா என்ன நடக்குது அப்படின்னு களத்துல பார்க்கும்போது உண்மையிலுமே நம்ம இங்க பூமியில தான் இருக்கிறோமா இல்லை செவ்வாய் கிரகத்துல இது வாழ்ந்துட்டு இருக்கிறோமான்னு எனக்கு தோணுது. சரி சொல்லுங்க. நன்றி. அதாவது வருங்கால முதல்வரேன்னு போஸ்டர் எல்லா கட்சியிலையும் விட்டுறாங்க. இப்போ நம்ம உதாரணத்திற்கு பார்த்தோமே ஆனால் இன்றைக்கு விஜய் அவர்களுக்கு வருங்கால முதல்வரே 26 முதல்வரேன்னு போடுறாங்க. அடுத்தது அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்தபோது வருங்கால முதல்வரேன்னு போஸ்டர் போட்டாங்க கூட்டணியில் இருக்கும்போது. ஆனால் எல்லாரும் போடுறாங்க. அடுத்தது நீங்க இன்னும் யாரையும் உங்க கட்சியிலேருந்து போறதுக்கு ஆள் இல்லையோ அப்படின்னு உங்க கட்சிக்காரங்களே கேட்டாங்கன்னா போட்டாங்க. என்ன பதில் சொல்லுங்க சார்? திரு செல்வ உள்ளபடியே எங்களுடைய வருத்தத்தை கொடுக்கிறது, எங்களுடைய மனசு வலிக்கிறது. எங்களுடைய சுதந்திரத்துக்கு போராடின ஒரு கட்சிக்கு அப்படி ஒரு முதல்வரே போடுற கூட ஒரு நினைக்கிறேன். வருத்தமா தான் இருக்கு. எங்களுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களுக்கு கூட வருங்கால முதல்வரேன்னு போஸ்டர்கள் தொண்டர்கள் போட்டிருக்காங்க. போட்டுருவீங்களா? இல்ல போட்டுருவீங்களா? போட்டிருந்தாங்க. உங்க கூட்டணியில அப்படி ஒரு போஸ்டர் போடுவீங்களா? பேனர் வைப்பீங்களா? நடக்குமா? அந்த பேனர் இருக்குமா? இருங்க, இப்ப போட்டா இப்ப என்ன பண்ண போறாங்க? ஏங்க போட உரிமை இல்லையா எங்களுக்கு? எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, தைரியமும் இருக்குங்க. நாங்க இப்ப என்ன சொல்றோம்னா, ஒரு நிகழ்வு மட்டும் அவருக்கு ஞாபகப்படுத்திட்டு வரேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விடுறதுக்கு கூட என்ன கூப்பிடலையே, நான் எல்லாம் வந்தா நான் தண்ணியை தொடக்கூடாதுன்னு நினைச்சிட்டீங்களான்னு புலம்புனாரு. யாரு? நீங்க சொல்ற அதே தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை. நிலைமை இப்படி இருக்கிற சூழல்ல ஏன் நாங்க அப்படிலாம் போடக்கூடாதான்னீங்கன்னா, என்ன வேணாலும் நாங்க கேட்டுக்குவோங்கிறதுக்காக நீங்க என்ன வேணாலும் சொல்லுவீங்களா? சொல்லுங்க. இல்லைங்க, தமிழகத்தை வழிநடத்த நல்ல தலைவர்கள் எங்கிருந்த எந்த கட்சியிலிருந்து வேணாலும் யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் உருவாகலாம். அதுல எந்த விதமான இல்ல அதான் அவங்க சொன்னாங்களே, நீங்க மைக்குக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசுறீங்க, அப்படியே பேனருக்கு பின்னாடி போய் பார்த்தா அப்படியே மாறி பேசுறீங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க. ஏங்க மாண்புமிகு மத்திய மைனாரிட்டி பாஜகவினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அவரே சொன்னாரு, தமிழர் கூட நாளைக்கு பாரத பிரதமராக வரலாம் என்று சொல்லியிருக்காரு. வரலாம் தான் யாரு இல்லைன்னு சொன்னது. ஆனா திமுக கூட்டணியில இருந்து அது வரக்கூடாதுங்கிறத நீங்க ரொம்ப தெளிவா இருக்கிறீங்க. அதாவது இருங்க ஒரே நிமிஷம் கனகராஜ் சார், அந்த பேனர் வச்சாங்களா இல்லையா? அந்த பேனர் நீங்க பார்க்கலன்னா சொல்லுங்க, வீடியோல என்னங்க தப்பு இருக்கு? ஏன் திமுகவினர் அதை அப்புறப்படுத்தினாங்க? ஏங்க இருங்க, நான் என்ன சொல்றேன், ஏன் அதை அப்புறப்படுத்தினாங்க? இருங்க, மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு எல்லாருமான மக்களோடு மக்களாக. சரி, என் கேள்விக்கு பதில் சொல்லுங்களா? அவர் அந்த பேனரை ஏன் நீக்குனாங்க? ஏங்க நீக்குனாங்கன்னு நீங்க எங்க நாம பார்க்கலீங்க, நீக்குனாங்கன்னு நீங்க எங்க சொல்லுங்க. எங்க செய்தியாளர்கள் களத்தில் இருந்து சொன்ன தகவல். யாருங்க செய்தியாளர்கள்? அப்படி யாரும் தெரியுமா? ரிப்போர்ட்டர்ஸ் களத்தில் இருந்து சொன்ன தகவல். அவங்க கேள்விய திரு திருமாவளவன் அவர்கள் கிட்டயே கேட்டிருக்கிறாங்க. திருமாவளவன் அவர்கள் நாளைக்கு பிரதமராக கூட வரலாங்க, யார் வேணாலும் வரலாங்க. இதுல என்னங்க இருக்கு? ஜனநாயக நாடு. மறுபடியும் பாருங்க, நீங்க நான் அதுல இருங்க. முதல்ல இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்தை நீங்க உள்வாங்கிட்டு
அப்புறம் சொல்லுங்க. எங்களுடைய ஸ்டாண்டை பொறுத்தவரையில் யார் வேணாலும் தலைவர் ஆகலாம், முதல்வர் ஆகலாம், நாளைய பிரதமர் ஆகலாம், ஜனாதிபதி ஆகலாம். ஏனென்றால் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி தலைவரே கூட நீங்க முன்மொழிய மாட்டீங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி பதில் சொல்ல மாட்டீங்க. அத விடுங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி முதல்ல வாங்க சார். ஏங்க காமராஜரை முதல்வராக்கி இருந்து இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி ஜனாதிபதி பல ஜனாதிபதிகளை உருவாக்கியது முன்னாடியே இருக்கீங்க. கொஞ்சம் அப்டேட் ஆகி இங்க வாங்க. நகர்ந்து இது ஒரு இஷ்யூவா? விசிக ஏன் பேனர் வைக்க கூடாது? விசிக ஏன் கொடிக்கம்ப நடக்கூடாது? இடதுசாரிகள் ஏன் போராட்டம் பண்ணக்கூடாது? ஏன் நீங்க அடக்கி ஒடுக்குறீங்க? உங்க கூட்டணின்னு இருந்தா கைகட்டி வாய் மூடிதான் இருக்கணுமா? மக்கள் கேக்குறாங்க. இப்ப நானே சொல்றேங்க, பர்சனல் கருத்தாவும் சொல்றேன், மக்களுக்காகவும் சொல்றேங்க. இப்போ யாரோ ஒருத்தர் வந்து இப்ப தொல் திருமாவளவன் அவர்களுக்கு அவர் யாரோ ஒருத்தர் இல்ல நான் யார் வேணாலும் போடலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா தொல் திருமாவளவன் அவர்கள், புரட்சி தமிழன் தொல் திருமாவளவன் அவர்கள் வருங்கால முதல்வரேன்னு போட்டா அதுல தப்பு ஒன்றும் இல்லை. என்னை பொறுத்தவரை அதுக்கு அடுத்தது வரேன், அதுக்கு தான் வரேன். இப்ப அந்த போல பேனருங்க வச்சிருந்தாலோ போஸ்டருங்க அடித்தாலோ அது தவறு என்று திமுக சுட்டிக்காட்டுமே, ஆனால் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. காங்கிரஸ் கட்சியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக திரு செல்வ பெருந்தகை அவர்கள் பேசுவாரா? ஏங்க இப்ப நாங்க சொல்றோம், ஏன் பேச மாட்டாங்க? இப்ப அவர் தலைவர்கிட்ட நீங்க ஸ்டேட்மெண்ட் கேட்டா வருங்கால முதல்வர்னு போட்டாங்க, என்னங்க ஆச்சுன்னு கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு? எங்களுடைய தலைவர் என்ன சொல்ல போறாரு? ஜனநாயகத்துல எல்லாருக்கும் உரிமை இருக்குன்னு சொல்லுவாரு. இந்த செம்பரம்பாக்க ஏரி விவகாரத்திலேயே பிரஸ் மீட் பண்ணி இவ்வளவு ஆதங்கத்தை கொட்டினவரு முதலமைச்சர்கிட்ட போய் ஏங்க என்ன வந்து இப்படி புறக்கணிக்கிறாங்க, சமூக நீதினு பேசுறீங்களே, ஏன் வந்து நான்லாம் வந்து தண்ணி திறந்து விட கூடாதா அப்படிங்கிற கேள்வியை ஏன் நீங்க முன்வைக்க மாட்டேங்கிறீங்க? ஏங்க நீங்களாம் உங்க கட்சிக்கே நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. இன்னும் சொல்ல போனா உங்க கட்சி தலைவர் அவருக்காகவே பேச மாட்டேங்கிறாரு. ஆனா கூட்டணி கட்சியினுடைய தலைவருக்கு நீங்க எப்படி வாய்ஸ் அவுட் பண்ணுவீங்க? எங்களுக்கு அந்த சந்தேகம். நீங்க செம்பரம்பாக்கம் ஏரியை பொறுத்தவரை எங்க தலைவர் ஏற்கனவே கிளீனா சொல்லிட்டாரு, அவரே ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்திருந்தாரு. ஏங்க ஒரு முன்னறிவிப்புக்காக எச்சரிக்கை அவங்க உங்களை புறக்கணிக்கிறாங்க, உங்க மாநில தலைவரை புறக்கணிக்கிறாங்க. விசிக உங்க கூட்டணி கட்சி, அவங்க அந்த கட்சியினுடைய தலைவரை புறக்கணிக்கிறாங்க, அந்த கட்சி தலைவருடைய பேனரையும் புறக்கணிக்கிறாங்க. இவ்வளவும் பண்றாங்க. ஆனாலும் ஏன் அந்த கூட்டணியிலேயே தான் இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் என்ன வந்துச்சு? இப்ப நான் என்ன அந்த அளவுக்கா நம்ம வந்து ஆதரவு இல்லாம போயிட்டோம். இருங்க வரேன், நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நாங்கள் எங்கள் கூட்டணிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை அதை நாங்கள் பேசிக்கிறோம். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அதை சொல்லுங்க. ஓஹோ, இதுக்கு மட்டும் நான் உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ நீங்க சொல்லுங்க மேடம். இல்ல வருஷம் 365 நாளும் அதிமுகவில் குழப்பம், அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனை, அதிமுகவில் பிரச்சனை, இதையே பேசிக்கிட்டு இருப்பாரு ஐயா முதல்வர் அவர்களும் துணை முதல்வர்கள் அவர்களும். அப்போது கூட்டணி கட்சிகள் மேடைகளில் அவர்களோடு சேர்ந்து முதல்வர் சொல்கின்ற இந்த அவதூறுகளுக்கெல்லாம் ரசித்து ருசித்து கைதட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இன்னைக்கு வந்து ரியலாக நடந்த ஒரு பிரச்சனையை தூக்கி சார் இப்படி நடக்குது என்ன பண்ண போறீங்க, கூட்டணிக்குள்ளே குழப்பமானு கேட்டால் அது எங்கள் ப்ராப்ளம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறீங்களே, அதைத்தான் சார் நாங்களும் சொல்கிறோம். எங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது, அது எங்களுக்கு எப்படி தீர்த்துக்கணும்னு தெரியும். உங்க அட்வைஸ் எல்லாம் யாருமே அப்ப கேட்காத போது இதை ஒரு சப்ஜெக்டா உட்கார்ந்து பேசுகின்ற முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் காங்கிரஸ் என்ன பதில் சொல்ல போகிறது? அதான் கேள்வி. அதாவது இன்றைக்கு அதிமுக 4ஆக இருக்கின்றது என்று அந்த 4 தலைவர்களிடமும் பேட்டி எடுத்து அந்த பேட்டியை வைத்து இப்ப டிபேட் பேசலாமா அப்படின்னு கையில் இருக்கிற இந்த 10 விரல்கள் போதாது. இது காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய கோஷ்டிகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு என்னன்னா கையில் இருக்கிற 10 விரல் போதாது. அப்புறம் மறுபடியும் பக்கத்துல இருந்ததா அங்கேயும் கையை கடன் வாங்க வேண்டியதா இருக்கு. நான் அதுக்குள்ள வரல சார், இதுதாங்க காங்கிரஸ். வர இருங்க சார். ஆனா இதாங்க காங்கிரஸ். இருங்க சார், உங்க கூட்டணிக்குள்ள இவ்வளவு சலசலப்புகள் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, ஆனாலும் நாங்க வந்து இன்டாக்ட் கூட்டணி, நாங்கெல்லாம் ஒன்னாதான் இருக்கோம், நாங்கெல்லாம் ஒன்னாதான் இருக்கிறோம்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? இந்த வார்த்தை தான் எங்கேயோ இடிக்குது அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. இல்லைங்க சார், ஒற்றுமையா இருக்கிறவங்க நாங்க ஒற்றுமையா இருக்கிறோம்னு செயல்ல காமிப்பாங்களா, இல்ல வார்த்தைகள்ல நம்ம ஒற்றுமையா இருக்கோம், கை நம்ம கூட தான் இருக்கு, அவங்க நம்ம கூட தான் இருக்காங்க, இவங்க நம்ம கூட தான் இருக்கிறாங்கன்னு ஏன் அந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி உங்களை ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க? இருங்க, நாங்க கூட்டணியில
சில இப்போ சொல்லுங்க. சிலன்னு ஏதோ வந்தீங்களே. இல்ல சொல்றேன். கூட்டணியில சிலன்னு ஏதோ வந்துட்டு ஐயோ அப்படின்னு பதறி அப்படியே வந்த வார்த்தை இல்லைங்க. அதெல்லாம் ஒன்றும் பதறலைங்க. நான் நியாயமாவே சொல்றேன். சரி, கூட்டணின்னு இருக்கும்போது சில முன்னும் பின்னும் கருத்துக்கள் இருக்கும், முரண்பாடான கருத்துக்கள் இருக்கும். ஒரு குடும்பத்துல அண்ணன் பேசுவாரு, ஒரு தந்தை போல எல்லா கருத்துக்களும் மாற்று கருத்துக்கள் இருக்கும். அதையெல்லாம் தாங்கி கொண்டு அந்த குடும்பத்தை நடத்துகின்ற இன்றைக்கு இருங்க. மாற்று கருத்து எப்படி வரும்? நீங்க கொள்கை கூட்டணி, ஒரே ஒத்த கொள்கையுடைய கூட்டணி, ஒத்த கொள்கையுடையவர்கள்ல என்ன மாற்று கருத்து வரப்போகுது? மாற்று கருத்து நிறைய வரலாங்க. அது எப்படி வரும்? ஜனநாயகம் ஒத்த கொள்கை கூட்டணி தானே. அப்போ எல்லாவற்றிலும் உங்களுக்கு மாற்று கருத்து எப்படி வரும்? இல்லைங்க, நீங்க இப்ப சொல்றது எல்லாமே நாங்க ஏத்துக்கணும்னு இல்ல. எங்களுக்கு பிடிக்காதத நீங்க திணிச்சீங்கன்னா நாங்க என்ன சொல்லுவோம்? ஒரு தடவை மறுபடியும் சொல்லுங்க சார். இத எங்களுக்கு பிடிக்காதத நீங்க செஞ்சீங்கன்னா நாங்க அதை எதிர்ப்போம். நீங்க இப்ப குழப்பம் விளைவிக்கிறீங்க. இல்ல சார், இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் இத சொல்லலையே, வேற ஒண்ணு தான சொன்னீங்க. திரும்ப சொல்லுன்னு சொன்ன உடனே சுதாரிச்சுக்கிட்டீங்க பாத்தீங்களா? இல்ல எனக்கு புரிஞ்சு போச்சு. இல்ல 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 புரிஞ்சு போச்சு. உங்களுக்குள்ள மாற்று கொள்கை வரும், அதுக்கு நீங்க மதிப்பளிப்பீங்க, உங்க கொள்கையை கட்டுக்கோப்பா வச்சுப்பீங்க. ஆனா இதுவே எதிர்கூட்டணியில எல்லாம் ஐயோ உங்களை அவங்க அப்படி பண்ணிடுவாங்க இப்படி பண்ணிடுவாங்கங்கிறாங்களே. உங்களுக்கு வந்தா ரத்தம், இன்னொரு கட்சிக்கு வந்தா தக்காளி. ஏங்க இப்போ உங்க கூட்டணியில முதல்ல எந்தெந்த கட்சி இருக்கு அதை சொல்லுங்க. ரெண்டா இருக்கு எல்லாம். உங்களுக்கு என்ன சார்? அதிமுக அவங்க பாத்துக்க 4 தலைவர்கள் இருக்காங்க. நீங்க கவலைப்படுறீங்க? ஏங்க பாமக 2 ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் இன்னைக்கு பாமக 2 ஆயிடுச்சு. விசிகாவும் கூட தான் உடைஞ்சிட்டாங்க. விசிகா கூட தான் உடைஞ்சிட்டாங்க. இல்ல ஈரோடு நாமக்கல்லுல கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி வந்து மதிவேந்தன் அமைச்சரை வந்து அவங்க வந்து மதிக்கல அப்படின்னு சொல்லி 4 நாளைக்கு முன்னாடி இது வருது. அத கூட தான் நம்ம பார்த்தோம். கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து நாங்க டபுள் டிஜிட்ல தான் நாங்க கேட்போம், அப்படி இல்லன்னா நாங்க அதெல்லாம் எங்க பிரச்சனைங்க? நீங்க ஏங்க பேசுறீங்க? அது என்ன பிரச்சனை? நான் என்ன சொல்ல வரேன்? உங்களுக்கு வந்தா உங்க பிரச்சனை, இன்னொரு கட்சியை மட்டும் நீங்க பேசுவீங்க. நான் என்ன சொல்ல வரேன் சார்? இதெல்லாம் கொள்கை. அதான் சார் நான் சொல்றேன். என்ன நிலைப்பாடு இது? அடுத்த வார்த்தை பேசுறீங்களே. இருங்க, அதிமுக கூட்டணியில பாஜக அதிமுகவை தவிர வேறு கட்சிகள் எது சொல்லுங்க? சொல்லுங்க நீங்களே. பெரிய கட்சிகள் பிரதான கட்சிகள் எது சொல்லுங்க சார்? அதாவது காங்கிரஸ் வந்து இன்னைக்கு 2025 நவம்பர்ல உட்கார்ந்துட்டு இந்த பக்கம் திமுகவோடு நாங்கள் என்ன இன்டாக்ட் கூட்டணியில் இருக்கிறோம், எங்க கூட்டணி இன்டாக்டாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இன்னொரு பக்கம் விஜய் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அப்படிங்கிற செய்திகள் வரும்போது அந்த செய்திகளில் வந்து ராகுல் காந்தி இன்னைக்கு பேசினாரு, பிரியங்கா காந்தி மேடம் இன்னொரு நாள் பேசினாங்க அப்படின்லாம் செய்திகள் வரும்போது அதை ஒரு தலைவர்களும் இவர்களுடைய இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லிக்கிறீங்களா? பாமக தலைவரை போய் அவங்க கட்சி தலைவர் பார்த்துட்டு வராரு. இதெல்லாம் நடக்கும்போது அப்போ அங்க காங்கிரஸ் தாவேகா ஏதாவது 3வது அணியை அமைக்குதா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இவர்கள் முன் வைக்கப்படும் போது அதையெல்லாம் ரொம்ப சாதுரியமா தள்ளிட்டு போறோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல. அப்போ நீங்க என்னன்னா இந்த பக்கமும் இருக்கிறீங்க அந்த பக்கமும் இருக்கிற மாதிரியான ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டு எங்க கூட்டணிக்குழு இந்த இன்டாக்டா இருக்குது அப்படின்னு நீங்க பேசுற நீங்க அதிமுக கூட்டணியில ஒருத்தங்க இருக்காங்க 9 பேர் இருக்காங்க, அது உங்க பிரச்சனை இல்ல. அதிமுகவின் பிரச்சனை. அதிமுக தலைமைக்கு எங்களுடைய பொதுச் செயலாளருக்கு அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். அது எங்களுடைய பிரச்சனை, நாங்க ஃபேஸ் பண்ணிக்கோம் 26ல. அதனால தயவு செய்து காங்கிரஸ்ல எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாதீங்கன்றத எங்க வேலையை நாங்க பாக்குறோம், உங்க வேலையை நீங்க பாருங்க. உங்க கூட்டணி நீங்க பாருங்க, நீங்க எதுக்கு எங்களை சொல்ல வரீங்கன்னு கேக்குறாங்க. இருங்க, எங்க கூட்டணி இன்டாக்டா இருக்குன்னு சொல்லி முடிச்சிட்டீங்க, எல்லாரும் சொல்லிட்டாங்க. எல்லாரும் யார் சொன்னது? இருங்க வர நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க, வேற யாரும் சொல்லல. சரிங்க இருங்க, சகோதரியினுடைய வாக்கியத்துக்கு வரேன். சகோதரி என்ன சொல்றாங்கன்னா எங்க கூட்டணியில் நாங்க பேசிக்கிறோம், உங்க கூட்டணி நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டீங்க. அப்புறையே எங்க கூட்டணி பத்தி நீங்க இன்னைக்கு விவாதம் நீங்க தான் சார் அட்வைஸ் உங்க கட்சி தலைவர் நான் வந்து அதிமுகவுக்கு அட்வைஸ் பண்றேன்னு அவர் பேசுறாரு. விசிகாவினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் நான் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன்னா அவங்க இன்னொரு கட்சிக்கு வந்து அட்வைஸ் பண்ணாங்கன்னா முதல்ல உங்களுக்கு ஒரு பேனர் அடிச்சு மாற்றதுக்கே உங்களுக்கு சுதந்திரம் இல்லையே. நீங்க எப்படி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுப்பீங்க, சமூக நீதியை நிலைநாட்டுவீங்கன்னு ஏன் கேட்க கூடாது? எல்லா உரிமையும் இருக்கு சார், கேட்பாங்க. சரி, அப்ப நீங்க வந்து எந்த உரிமையில கேக்குறீங்களோ அந்த உரிமையின் அடிப்படையில் தான் அதுக்கு நீங்க கேக்குறதுக்கு பதில் சொல்லணும். இருங்க, உங்ககிட்ட இல்ல, திரும்பவும் அந்த கேள்விக்கு பதிலே சொல்லுங்க. இல்ல, உங்களுடைய உரிமைகளை பத்தி கேள்வியோ சந்தேகத்தை எழுப்புனா நீங்க கூட்டணியில் இருக்கீங்களா, நீங்க அப்படி இருக்கீங்களா, நீங்க இப்படி இருக்கிறீங்களான்னு கேக்குறது என்கிட்ட பதில் இல்லப்பா, அதனால என்ன சொல்றதுன்னு தெரியல, திருப்பி ஒரு கேள்வியை போட்டு விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் மக்களுக்கு புரியும். நான் திரும்ப வரேன். கனகராஜ் சார், சுருக்கமா உங்களுடைய இறுதி. அதாவது
சரி, as far as இந்த கொடி கம்பங்களை அகற்றுவது, போஸ்டர்களை எடுப்பது, அது எல்லாமே வந்து சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட் டைரக்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஹைகோர்ட் டைரக்ஷன் பிரகாரம் குறிப்பிட்ட கால அளவுக்குள் மேலே இருந்ததுன்னா யாருடைய போஸ்டர்களாக இருந்தாலும் எடுக்க வேண்டும் என்று திமுக போஸ்டர் தான் எடுத்துருவீங்க. எல்லா போஸ்டரும் எடுக்க. திமுகவோட கொடியா இருந்தா எடுத்துருவீங்க. சரி, காங்கிரஸோட கொடி எடுக்கிறாங்கன்னு வைங்களேன், நீங்க கை கட்டி இதே மாதிரி இப்ப கை கட்டி உட்காந்துருக்கீங்களே அதே மாதிரி உங்க கட்சிக்காரங்களா கை கட்டி இருப்பாங்களா? இல்லைங்க, நான் சொல்றது கேள்வி கேட்க மாட்டீங்க. இல்லைங்க, ஜட்மெண்ட் வந்து இப்போ மதுரை பெஞ்சு ஏற்கனவே ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது சுப்ரீம் கோர்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஜட்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்க? பேனர் வைக்க கூடாதுன்னு தானே? இல்லைங்க, பேனர் வைக்க கூடாதுங்கறத ஜட்மெண்ட் அதானே? ஜட்மெண்ட் அதானே? இப்ப திமுக பேனர் வைக்காம இருக்காங்களா? ஒண்ணு இல்ல, இப்ப போங்க மவுண்ட் ரோட்ல பேனர் இருக்கா இல்லையான்னு பார்க்கலாமா? இருக்கு. அப்புறம் என்ன? இல்லைங்க, அப்ப அரசு ஆளும் அரசா இருந்தா நீங்க வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனா கூட்டணி கட்சியா இருந்தா கூட பேனர் வைக்க கூடாது. நான் என்ன சொல்றேன், அதானே உங்களுக்கு? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு பேனர் பிரச்சனை இல்ல சார், அந்த பேனர்ல இருக்கிற எழுத்து தான் பிரச்சனை. இல்லைங்க, நான் என்ன சொல்றேன்னா எழுத்துக்கு ஏற்கனவே நான் வந்து பதில் கொடுத்துட்டேன். இப்போ திரும்பவும் அத மறுபடியும் நான் விவாதம் எல்லாம் கேளறீங்க. இருங்க, இறுதி கருத்தா நான் என்ன சொல்ல வரேன்? இல்ல புரிஞ்சிருச்சு. இல்ல, இறுதி கருத்தா என்ன சொல்ல நீங்களே சொல்லிருங்க. நாளைய முதல்வரை என்ன எல்லாரும் வச்சுக்கிறாங்க, ஒரு முதல்வரை தேர்ந்தெடுப்பது சட்டசபையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் முதல்வரை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆகவே இப்ப நீங்களோ நானோ நாளைய உங்களுக்கெல்லாம் அவ்வளவு சீட்டு வருமா கிடைக்குமா வாங்கிட்டு அப்புறம் பாருங்க. இல்ல, நீங்களோ நானோ போஸ்டர்களை போடலாம், தவறு ஒன்றும் இல்லை. எல்லாருடைய நன்றி சார். அதான் சொல்லிட்டேன், இந்த வார்த்தையில மட்டும்தான் இருக்கு, ஆனா செயல்ல அப்படியே வேறு விதமா இருக்கு. நன்றி.